50 days each day 10 problems வச்சு டோட்டலா 500 previous year questions பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து day 1. இன்னைக்கு 3rd February 2023 forenoonல நடந்த NTET paper 2 maths questions part 1 பார்க்க போறோம். First question, the range of the following distribution is. பின்வரும் விவரங்களுக்கான வீச்சு என்ன? grouped data கொடுத்துட்டாங்க. 12 to 18 age group குள்ள 0 number of people இருக்காங்க. 18 to 24 age group குள்ள 13 number of persons இருக்காங்க. 24 to 30 குள்ள 70 number of persons and 30 to 36 குள்ள 28 number of persons இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது ரேஞ்ச். நமக்கு ரேஞ்ச்னா என்னன்னு தெரியும், லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இப்போ இந்த கொடுத்துருக்க ஏஜஸ்ல எது வந்து இருக்கிறதுலே பெரிய வயசோ அதுல இருந்து இருக்கிறதுலே சின்ன வயசை வந்து சப்ராக்ட் பண்ணணும். இப்போ அவங்க கொடுத்துருக்கதுல வந்து ஏஜ் குரூப் 12 to 18 குள்ள 0 number of persons. இப்போ இங்கே வந்து எந்த பர்சன்ஸுமே இல்லை இந்த ஏஜ் குரூப்ல, ஸோ அதை நம்ம எடுத்துக்க கூடாது. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா 36 to 42 ஏஜ் குரூப்லையும் யாருமே இல்லை, 0 number of persons. ஸோ இதையும் எடுத்துக்க கூடாது. இப்போ இங்கே வந்து இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஏஜ் எது, பெரிய வயசு வந்து என்னன்னா 36, இருக்கிறதுலே சின்ன வயசு எது 18. ஸோ range is equal to 36 minus 18, that is equal to 18. இதான் வந்து range. எங்க இருக்க ஆப்ஷன் A. Question number 2. The mean of 13 numbers is 30. If each number is multiplied by 6, then the new mean is. 13 தரவுகளின் சராசரி 30 எனில் ஒவ்வொரு தரவையும் 6 ஆல் பெருக்க கிடைக்கும் புதிய தரவுகளின் சராசரி என்ன? இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நம்பரையும் ஒரு நம்பர் k ஆல ஆட் பண்ணோம்னா மீன், புதுசா வரக்கூடிய மீன் வந்து என்ன இருக்கும்னா ஓல்டு மீன் பிளஸ் k. இப்போ மீனை வந்து யூஸ்வலா சராசரியா எக்ஸ் பார்ன்னு டினோட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒவ்வொரு நம்பர்ல இருந்து கேன்ற நம்பரை சப்ராக்ட் பண்ணோம்னா நியூ மீன் வந்து என்ன வரும்னா ஓல்டு மீன் மைனஸ் k. நெக்ஸ்ட் ஒவ்வொரு நம்பரையும் k ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா புது மீன் வந்து புதிய சராசரி வந்து பழைய சராசரி இன்டு k. அண்ட் ஒவ்வொரு நம்பரையும் வந்து k ஆல டிவைட் பண்ணோம்னா புதிய சராசரி இஸ் ஈக்குவல் டு பழைய சராசரி டிவைடட் பை k. இப்போ நம்மள்ட்ட என்ன சொல்லியிருக்காங்க, ஈச் நம்பர் இஸ் மல்டிப்ளைட் பை 6. இப்போ தேர்ட் ஒன் வந்து ஃபாலோ ஆகும். ஒவ்வொரு நம்பரையும் 6 ஆல மல்டிப்ளை பண்றாங்க. அப்போ இந்த இடத்துல k இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ இப்போ பழைய சராசரி என்ன கொடுத்துருக்காங்க, the mean of 13 numbers is 30. இப்போ 13ன்றது தான் வந்து பழைய சராசரி. இப்போ 30 இன்டூ இங்கே வந்து k வந்து என்னது 6. இப்போ 30 இன்டூ 6 இஸ் 180. இதான் வந்து புதிய சராசரி. ஆப்ஷன் B. Question number 3. A rational number a divided by b where a and b are integers and b is not equal to 0 is said to be in the standard form if the only common factor of a and b is a divided by b என்ற ஒரு விகிதமுறு எண்ணானது. இங்கு a மற்றும் b ஆகியவை முழுக்கள் மற்றும் b வந்து is not equal to 0. திட்ட வடிவத்தில் இருந்தால் a மற்றும் b இன் ஒரே பொது காரணி என்ன? இப்போ என்ன சொல்லிட்டாங்க, a by bன்றது ஒரு ரேஷனல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. இதுல aவும் bயும் வந்து இன்டிஜர்ஸ், b வந்து is not equal to 0. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா ஃபர்ஸ்ட் என்ன நமக்கு தெரியணும். இப்போ 6 டிவைடட் பை 8 அப்படின்ற ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குன்னா இதை வந்து கேன்சல் பண்ண முடியுமா? 3 2s are 6, 4 2s are 8. என்ன காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கேன்சல் பண்ணிடணும். பண்ணிட்டா என்ன வரும், ஃபைனலா 3 டிவைடட் பை 4. இதுக்கு மேல ஏதாவது காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கா? இல்ல. இப்போ இதான் வந்து ஃபைனலா வந்திருக்க ஃப்ராக்ஷன். இதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கும் போது அதுக்கு இருக்க ஒன்லி காமன் ஃபேக்டர் என்னவா இருக்கும், 1ன்றது மட்டும்தான் இது ரெண்டுக்குமான காமன் ஃபேக்டரா இருக்கும். இப்போ நியூமரேட்டர்ல பாத்தீங்கன்னா 3 into 1 எழுதலாம், டினாமினேட்டர்ல 4 into 1. இப்போ இருக்க ஒரே ஒரு காமன் ஃபேக்டர் வந்து 1. அந்த காமன் ஃபேக்டர் தான் என்னன்றதை இங்க கேட்டிருக்காங்க. திட்ட வடிவத்தில் இருந்தால் a மற்றும் b இன் ஒரே பொது காரணி என்ன? அது என்னது? ஆப்ஷன் B. 1 தான் வந்து is the only common factor. Question number 4. Total number of integers between 1 and 100 which are divisible neither by 2 nor by 5 is. 1 மற்றும் 100க்கு இடையில் 2 மற்றும் 5 ஆல் வகுப்படாத எண்களின் எண்ணிக்கையானது. ஃபர்ஸ்ட் 100 integers. 100 integersல 2 ஆல எத்தனை நம்பர்ஸ் வந்து டிவிசிபிள்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ 100 divided by 2.
1 2s are 2, 5 2s are 10, 0. இப்போ டோட்டலாக 50 இன்டீஜர்ஸ் வந்து இட் இஸ் டிவிசிபிள் பை 2. அந்த இன்டீஜர்ஸ்லாம் என்னென்ன வரும்? ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே வரும். 2 4 6 8 10 12 14 16 18 20 இந்த மாதிரி போகும். இந்த 100 இன்டீஜர்ஸ்ல 5 ஆல டிவிசிபிளா இருக்க நம்பர்ஸ் எத்தனைன்றதை பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணணும்னா 100 டிவைடட் பை 5. 1 5s are 5, 2 5s are 10, 0. So டோட்டலா 20 இன்டீஜர்ஸ் வந்து இட் இஸ் டிவிசிபிள் பை 5. இது என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் வரும்? 5 10 15 20 25 30 இந்த மாதிரி இட் கோஸ் ஆன் அப் டு 100. இந்த 100 இன்டீஜர்ஸ்ல நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் which are divisible by 2 and 5 எத்தனை வரும்? 2 ஆல டிவிசிபிள் ஆகிற நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் வந்து 50. 5 ஆல டிவிசிபிள் ஆகிற நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் வந்து 20. இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு 50 பிளஸ் 20 தட் இஸ் ஈக்குவல் டு 70. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5 ஆல டிவிசிபிள் ஆகிற நம்பர்ஸ்ல இருக்க இந்த 10 20 30 இது எல்லாமே எங்க இன்க்ளூட் ஆயிருக்கும்? நம்பர்ஸ் which are divisible by 2லையும் இன்க்ளூட் ஆயிருக்கும். இங்க பாருங்க 10 20 அப் டு 100 வரை இன்க்ளூட் ஆயிருக்கும். இந்த மாதிரி எத்தனை நம்பர்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு? 10 நம்பர்ஸ் வரும். 10 20 30 அப் டு 100 வரை 10 நம்பர்ஸ் வரும். இது வந்து இங்கேயும் கால்குலேட் ஆயிருக்கு. அப்போ அதை வந்து இங்க இருந்து மைனஸ் பண்ணிடணும். அப்போ 70 minus 10 is equal to 60. இப்போ 60 நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் வந்து இட் இஸ் டிவிசிபிள் பை 2 and 5. நம்மளை கேட்டிருக்கிறது வந்து என்னன்னா நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் which are neither divisible by 2 nor divisible by 5. 2 மற்றும் 5ஆல வகுப்படாத எண்களின் எண்ணிக்கை தான் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் வந்து 100. அதுல வந்து 2 மற்றும் 5ஆல வகுப்படக்கூடிய எண்களின் எண்ணிக்கை வந்து எத்தனை? 60. இப்போ அந்த 60 அந்த 100ல இருந்து கழிச்சோம்னா என்ன வரும்? 40. இப்போ 40 இன்டீஜர்ஸ் வந்து இட் இஸ் neither divisible by 2 nor by 5. Question number 5. In a distribution, the mean and mode are 98 and 53 respectively. Calculate the median. ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையே 98 மற்றும் 53 ஆகும். இடைநிலை அளவு காண்க. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். முகடு இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ இடைநிலை மைனஸ் 2 இன்டூ சராசரி. இப்போ மீன் வந்து என்ன சொல்லிட்டாங்க? 98. மோடு வந்து என்ன சொல்லிட்டாங்க? 53. மீடியன் தான் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ மோடு வந்து 53 இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ மீடியன் தான் கண்டுபிடிக்கணும் மைனஸ் 2 இன்டூ மீன். மீனோட வேல்யூ வந்து 98. இப்போ 53 இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 இன்டூ 98 இஸ் 196. இப்போ இந்த மைனஸ் 196 வந்து லெஃப்ட் சைட் போகும்போது ப்ளஸ் ஆயிரும். அப்போ 53 பிளஸ் 196 இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன். 53 plus 196 is 249 is equal to 3 median. இப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 3 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகும்போது டிவிஷன் ஆயிரும். அப்போ 249 divided by 3 is equal to median. இப்போ கேன்சல் பண்ணோம்னா 1 3s are 3, 8 3s are 24, 3 3s are 9. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? மீடியன் is equal to 83. Option B, 83 is the correct answer. Question number 6. The sum of the deviations of the entries from the arithmetic mean is always. சராசரியிலிருந்து அனைத்து உறுப்புகளின் விலக்கங்களின் கூடுதல் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். 8 5 2 இந்த 3 நம்பர்ஸ்க்கான சராசரி என்ன வரும்? சராசரி எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா இந்த 3 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 3 நம்பர்ஸ் இருக்கு, அதால டிவைட் பண்ணுவோம். டிவைடட் பை 3. இப்போ மேலே வந்து 8 plus 5 is 13, 13 plus 2 is 15. 15 divided by 3. இப்போ அதை கேன்சல் பண்ணோம்னா 1 3s are 3, 5 3s are 15. இப்போ சராசரி வந்து நமக்கு 5ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ deviations of the entries from the arithmetic mean. arithmetic mean தான் என்னது? இந்த சராசரி தான் arithmetic mean. இந்த ஒவ்வொரு நம்பரும் மீன்ல இருந்து எவ்வளோ டீவியேட் ஆயிருக்கு, இந்த நம்பர்ஸ்ல இருந்து மீனை வந்து சப்ராக்ட் பண்ணும். இப்போ சராசரி வந்து 5, அதை வந்து சப்ராக்ட் பண்றோம். பண்ணோம்னா 8 minus 5 வந்து 3, 5 minus 5 வந்து 0, 2 minus 5 வந்து -3. இப்போ இந்த டீவியேஷன்ஸ் இந்த விலக்கங்கள் எல்லாத்தையும் கூட்டணும்னா என்ன வரும்? +3 -3 கேன்சல் ஆயிரும். இப்போ 0ன்னு வந்துடும். இப்போ இந்த இதை கூட்டினா என்ன வரும்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த டீவியேஷன்ஸை என்ன ஆன்சர் வருது? 0 வருது. அப்போ ஆப்ஷன் டி 0 இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 7. x is equal to 5 is x is equal to 5 அப்படின்ற ஈக்குவேஷன் வந்து இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எதை குறிக்குதுன்னு கேட்குறாங்க. ஸ்ட்ரைட் லைனா, சர்க்கிளா, ட்ரையாங்கிளா, ஸ்கொயரான்னு கேட்குறாங்க. x is equal to 5ன்றது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனா குறிக்கும்.
இந்த வெர்டிக்கல் லைன் தான் வந்து x is equal to 5. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ x பவரில் வந்து 1 தான் இருக்குது, இந்த சைடு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. இப்படி இருந்தாலோ இல்லை y பவர் 1 ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு கான்ஸ்டன்ட், இல்லை x ப்ளஸ் ஒய், இது ரெண்டுலையுமே பவர்ஸ் வந்து 1 தான் இருக்கணும். 1 இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் வந்தால் இது எல்லாமே இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுன்னா ஸ்ட்ரைட் லைன். ஆப்ஷன் ஏ straight line is the correct answer. Question number 8. In how many years rupees 1 lakh at 5% per annum in a simple interest increases to 1,17,500? எத்தனை ஆண்டுகளில் அசல் 1 லட்சமானது 5% வட்டியில் ரூபாய் 1,17,500 உயரும்? இது வந்து ஒரு தனி வட்டி கணக்கு. நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. இதில் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வந்து 1 லட்சம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R வந்து 5%, இன்க்ரீசஸ் டு rupees 1,17,500. இது வந்து என்னது? அமௌண்ட். இப்போ நமக்கு அமௌண்ட் என்ன தெரியும்? அமௌண்ட் வந்து பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுல இருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிப்போம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா இந்த பிரின்சிபல் வந்து அந்த சைட் போகும், அந்த சைட் போகிறப்ப மைனஸ் ஆயிரும். அப்போ அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். இப்போ அமௌண்ட் என்ன தெரியும் நமக்கு? 1,17,500. இதுல இருந்து பிரின்சிபல் 1 lakh வந்து பிரின்சிபல், அதை வந்து கழிச்சோம்னா என்ன வரும்? 17,500. இதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ எல்லாத்தையும் ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 17,500, பிரின்சிபல் வந்து 1 lakh, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% டிவைடட் பை 100. இப்போ இங்கே 0 0 கேன்சல் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் இங்கே இருக்க n is equal to 17,500. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 1000 and 5 வந்து இந்த சைட் போகும்போது டிவிஷன் ஆயிரும். இப்போ டிவைடட் பை 1000 into 5 கேன்சல் பண்ணோம்னா 0 0 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 1 5s are 5, 3 5s are 15, ரிமைனிங் 2, 5 5s are 25, 5 2s are 10, 7 5s are 35. It is equal to 7 divided by 2 வருது. இப்போ 7 divided by 2 என்னது? 3 2s are 6, ரிமைனிங் 1. ஸோ டிவைசர் தான் கீழே எழுதணும். டிவைசர்னா 2, குவாஷன்ட் வந்து 3, ரிமைண்டர் வந்து 1. இப்போ 3.5 ஆண்டுகளில் வந்து இந்த பிரின்சிபல் 1 லட்சம்ன்றது வந்து 1,17,500 மாறும். இப்போ எந்த ஆப்ஷனில் இருக்கு? ஆப்ஷன் பி 3 years and 1.5 year வந்து என்னது? 6 months. இப்போ 3 years and 6 months. இருக்கிறதுலே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான். இல்லை நான் ஃபார்முலாவே யூஸ் பண்ணாமல் நான் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னாலும் அதுவும் ஈஸி தான். இப்போ ரூபாய் 1 லட்சத்துக்கு வந்து 5% தனி வட்டி. இப்போ ஃபர்ஸ்ட் இயரில் வந்து 1 லட்சத்துக்கு 5%. இப்போ 0 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 1 வருஷத்துக்கான தனி வட்டி தொகை வந்து எவ்வளவு? 5000. இது வந்து எத்தனை வருஷத்துல வந்து 17,500 வரும்னு கேட்குறாங்க. ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது? அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அது வந்து எவ்வளோனா 17,500. இந்த வட்டி தொகை வந்து எத்தனை ஆண்டுகள் கழித்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 வருஷத்துல வந்து 15,000 கிடைச்சிரும். மீதி 17,500 மைனஸ் 15,000 எவ்வளவு? 2,500. அது எத்தனை ஆண்டுகள்ல கிடைக்கும்? அரை ஆண்டுகள்ல வந்து 2,500 கிடைச்சிரும். ஸோ அப்போ 3.5 ஆண்டுகள்ல வட்டி தொகை வந்து எவ்வளவு இருக்கும்? 17,500. அதான் வந்து ஆப்ஷன் பி. Question number 9. The average mark of 25 students was found to be 78.4. Later on, it was found that the score of 96 was misread as 69. Find the correct mean of the marks. 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்க. இப்போ அவங்க கொடுத்திருக்கிறது 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் வந்து 78.4. அதுல 96ன்ற மதிப்பெண்ணை வந்து 69ன்னு தப்பா வந்து அதுல போட்டுட்டாங்க. இப்போ இந்த வேல்யூவை சரியான வேல்யூவை மாத்தி அதை வந்து புதிய சராசரி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ புதிய சராசரி வந்து என்னன்னா இஸ் ஈக்குவல் டு பழைய சராசரி பிளஸ் அந்த கரெக்டான வேல்யூ மைனஸ் தப்பான வேல்யூ ராங் வேல்யூ டிவைடட் பை என். இந்த டிவைடட் பை என் வந்து இங்க மட்டும் தான் வரும். ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஓல்டு மீன் வந்து என்னது? பழைய சராசரி வந்து 78.4 பிளஸ் கரெக்ட் மதிப்பெண் வந்து 96 மைனஸ்
தப்பான மதிப்பெண் வந்து 69 டிவைடட் பை n. என்னன்றது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். எத்தனை மாணவர்கள் இருக்காங்க? 25 மாணவர்கள். இப்போ டிவைடட் பை 25. இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 78.4 பிளஸ் 96 மைனஸ் 69 வந்து 27 டிவைடட் பை 25. இப்போ 27, 25. 125 சார் 25, ரிமைனிங் 2. பாயிண்ட் வந்து 0 ஆட் பண்ணுறோம். அப்போ வராது. அகெயின் ஒரு 0 ஆட் பண்ணோம்னா இங்கேயும் 0 இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ 25 8s are 200. இப்போ ஈக்குவல் டு 78.4 பிளஸ் 1.08. ஆட் பண்ணோம்னா 79.48 கிடைக்கும். இதான் வந்து புதிய சராசரி, நியூ மீன். இது எங்க இருக்கு? ஆப்ஷன் பி 79.48. Question number 10. The following are the scores obtained by 7 players in a cricket match. Then the median score is. ஒரு கிரிக்கெட் விளையாட்டு போட்டியில் 7 வீரர்களின் ரன்கள் முறையே 10, 15, 17, 9, 2, 21 மற்றும் 23 எனில் ரன்களின் இடைநிலை அளவு என்ன? மீடியன் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இது வந்து அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். ஏறு வரிசையில வந்து இந்த நம்பர்ஸை எழுதிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும்? 2, 9, 10, 15, 17, 21, 23. 7 நம்பர் இருக்கு. இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸா வந்துச்சுன்னா இந்த சைட்ல இருந்து பாருங்க 3 நம்பர்ஸ் விட்டுருங்க, இந்த சைட்ல இருந்து 3 நம்பர்ஸ் விட்டுருங்க. நடுவுல இருக்கிறது என்னது? நம்பர் 15. இதான் வந்து மீடியன். கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இப்போ இதே இது இந்த நம்பர்ஸ் பாருங்க 12, 10, 15, 9, 8, 7. இதுல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 6 நம்பர்ஸ் இருக்கு. இப்போ n is equal to 6. இப்போ ஈவன் நம்பர் வந்துருச்சு. இப்படி வந்தா எப்படி பண்றேன்னு பார்ப்போம். இதுக்குமே ஃபர்ஸ்ட் என்னன்னா அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிக்கணும். ஏறு வரிசையில இந்த நம்பர்ஸ் எழுதிக்கணும். 7, 8, 9, 10, 12, 15. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிட்ட 2 நம்பர், இங்கிட்ட 2 நம்பர் விட்டீங்கன்னா நடுவில் வந்து 2 நம்பர்ஸ் வரும். இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணணும். அதான் வந்து மீடியன். இது எந்த கேஸ்ல? n வந்து ஈவன் நம்பர் வரும்போது. இப்போ 19 டிவைடட் பை 2. 1 2s are 2, 9 2s are 18, ரிமைனிங் 1 வரும். பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் 5 2s are 10. இட் இஸ் ஈக்குவல் டு 9.5. இதான் வந்து இந்த நம்பர்ஸுக்கான மீடியன். மீடியனுக்கான ஃபார்முலா இப்போ இதை தான் நம்ம செஞ்சோம். இப்போ இங்க பாருங்க இந்த கொஸ்டினை பொறுத்தவரை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து என்னது? 7. 7 நம்பர்ஸ் இருக்குல்ல, இது வந்து என்னது? ஒரு ஆட் நம்பரா வந்துருக்கு. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ n வந்து 7. 7 plus 1 divided by 2. இப்போ என்னது? 8 divided by 2. That is equal to 4. Fourth term. இந்த fourth term எப்படி பார்க்கணும்னா அசெண்டிங் ஆர்டரா எழுதுனதுக்கு அப்புறம், ஏறு வரிசையில எழுதுனதுக்கு அப்புறம் fourth term என்னது? 15. இதான் வந்து மீடியன். ஸோ இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்போம்? இங்கிட்டு 3 நம்பர்ஸ் விட்டுருவோம், இங்கிட்டு 3 நம்பர்ஸ் விட்டு நடுவில் இருக்க நம்பர் 15ன்னு சொல்லியிருப்போம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நீங்க இது பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், அந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கோங்க. ஆனா அந்த ஃபார்முலாஸையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.